எடப்பாடி பழனிசாமி அன்னையிலேருந்து பார்க்குறேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுயநலவாதியாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவர் இருக்காரு. இன்னும் உங்களை நம்பி எங்களுடைய எதிர்காலத்தை பணயம் வைக்க வேண்டுமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. வாட் இஸ் யுவர் பாஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்ட்டு அதிமுக தொண்டன் எடப்பாடி பழனிசாமியை இன்று கேட்கிறான். ஸோ நேச்சுரலி எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சி சொன்ன எவ்வளவோ கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த மாதிரி வெளியிலிருந்து ஆதரவு தருவது அப்படிங்கிறது விஜயை இன்னும் வளர்த்து விடுறதுக்கான ஒரு சான்ஸ். ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முச்சந்தில வந்திருக்கு. இந்த முச்சந்திலேருந்து எந்த ரூட்ல போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு அவதூறு சொல்கிறது கம்யூனிஸ்ட். அதுக்கு யாரு மறுப்பு தெரிவிக்க வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சி மாநில யூனிட். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் சூழலில் பலவிதமான கேள்விகள் அரசியல் கட்சிகளை குறித்தும் அரசியல் தலைவர்களை குறித்தும் நம்ம அனைவருக்கும் இருக்கு. அதையெல்லாம் தீர்த்து வைக்க திரு வாசுதேவன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். இன்னைக்கு ஒரு பரபரப்பான நியூஸ் ஏடிஎம்கே ஸ்பிளிட் அப். அவங்க ஸ்வாரிங் இன் செரிமனிக்கே 2 குரூப்பா போயிருக்காங்க. இதுல எடப்பாடியை அவாய்ட் பண்ற மாதிரி ரொம்ப வெளிப்படையா தெரியுது ஒரு குரூப். சி.வி. சண்முகம் தலைமையிலையும் வேலுமணி தலைமையிலையும். எப்படி பாக்குறீங்க? என்ன நடக்குது உங்க சோர்ஸ்ல? இல்ல, இதுக்கு முன்னாலே நம்ம பேசினதுதான். எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்சி அவருடைய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய ரிவோல்ட் நடந்துட்டு இருக்கு. போர்க்குரல் எழும்பி இருக்கு. முதலே சொன்னேன், தளவாய் சுந்தரம் கூட அங்க வந்துருவாருன்ட்டு. தளவாய் சுந்தரம் இன்னைக்கு இந்த பக்கம் இருக்காருன்னு பார்த்தோம். பட் இன்னைக்கு காலையில அவங்க 2 பேரும் செப்பரேட்டா தான் வந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்தோம். அவங்க 2 பேரும் வேற வாயில் வழியாகத்தான் உள்ள போனாங்க, கோட்டைக்குள்ள போனாங்கன்னு கேள்விப்பட்டோம். கண்டிப்பா இது ஏடிஎம்கே இஸ் ஹெட்டிங் ஃபார் ஸ்பிளிட் அப்படிங்கறத உறுதி செய்யற மாதிரி தான் இருக்கு. இன் அடிஷன் டு தட் நாளைக்கு டிபேட் இருக்கும். நாளைக்கு டிபேட் இருக்கும். 3 மணிக்கு மேல உங்களுக்கு வாக்கெடுப்பு இருக்கும். நம்பிக்கை தீர்மானத்துக்கு மேல வாக்கெடுப்பு இருக்கும். அந்த தீர்மானத்துல என்ன ஆகுறதுங்கிறது அந்த உண்மை கரெக்டா வெளியில வரும். அதாவது எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி அவரே முன்வந்து ஒரு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்து எஸ் நம்ம விஜய்க்கு ஆதரவு அளிக்கணும்னு சொன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நாம ஆதரவு அளிக்க கூடாது. ஏன்னா அங்க ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் நடக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லாக்கா இருக்காரு, அதாவது கொஞ்சம் முன்னெடுப்பு எடுக்கல விஜய் விஷயத்துல அப்படின்னா, நான் இந்த லோக்கல் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அப்படி இல்லை சார், நாங்களே வலிய போய் ஆதரவை கொடுத்துட்டோம் சொன்னா அவங்க நம்மளை பத்தி வேற மாதிரி பேசுவாங்க. நாங்க ஆதரவே கேட்கல, அவங்களாவே ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் 52 வருஷம் கட்சி சார் இது, நம்மளுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாக்கிங் அட் யுவர் டோர்ஸ். நீங்க டக்குன்னு அன்னைக்கே 4ஆம் தேதியே வாக்கெடுப்பு எண்ணிக்கை நடந்த அன்னைக்கே அவர் ஃபோன் பண்ணி, தம்பி கவலைப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னா விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். அது ரொம்ப பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா இருந்திருக்கும். பிரமாதமா பாராட்டப்பட்டிருக்கும். விஜய் கட்சி தொண்டர்களுக்கும் அது ரொம்ப ஆதரவா இருந்திருக்கும், ரொம்ப சமாதானமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது பாருங்க, என்னென்னலாம் டிராமா போட்டாங்க பாருங்க. காங்கிரஸ் கட்சி உடனே உள்ள வந்துருச்சு. அது டிஎம்கே காரன் சொல்லித்தான். ஏன்னா ஏடிஎம்கே பாஜக உள்ள வரக்கூடாது, அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னா நீங்க உள்ள போயிருங்கன்னு சொல்லி இவங்க உள்ள போய், அதுக்கப்புறமா இந்த 2+2+2+2 விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் 1, கம்யூனிஸ்ட் 2, IUML இவங்க எல்லாரும் மெதுவா இப்போ வர்றேன் சொல்லி எவ்வளவு டார்ச்சர் ஆயிடுச்சு பாருங்க. அந்த 3 நாள் விஜய் அனுபவிச்சா எவ்வளவு டார்ச்சருங்கிறத நீங்க திங்க் பண்ணி பாருங்க சார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துட்டாங்க. வந்தது அப்புறம் வாயை மூடிட்டு இருக்க கூடாதோ? நாங்க மதவாத சக்திகளை தடுத்து நிறுத்துவதற்காக தான் நாங்க விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறோம். மற்றபடி எங்களுடைய கொள்கை கூட்டணி டிஎம்கே தான். நாங்க டிஎம்கே கூட தான் இருப்போம். மற்ற எல்லா விஷயத்திலையும் டிஎம்கே கூட இருப்போம். ஆனா இதுக்கு மட்டும் நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம் சொன்னா ஒரு முரண்பாடா தெரியலையா? மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? சண்முகம் அன்னைக்கு இது கான்பரன்ஸ்ல பேசிட்டு இருக்கும்போது, டிஎம்கே சொல்லித்தான் நீங்க அதை பண்றீங்களா அப்படின்னு கேட்டோன்னே கோச்சுட்டாரு அவரு. டிஎம்கே சொல்லி நாங்க ஏன் பண்ணணும் அப்படின்னு. ஏன் இதையே முன்னால் சொல்ல வேண்டியதானே? சாம்சங் போராட்டத்தின் போது எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை, இந்த டிஎம்கே காரங்க.
அரசு. அப்போ ஏன் உங்க வாய் குரலே வெளியில வரல? ஆனா இன்னைக்கு பாருங்க குரல் பிரமாணமா ஜோரா வெளியில வருது. இந்த மாதிரியான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளை வச்சுக்கிட்டு விஜய் வந்து ரொம்ப நாள் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால்தான் ரெண்டு விஷயம். ஒண்ணு, இந்த மாதிரி சில்லற கட்சிகளை வச்சுட்டு, அதுவும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கிற கட்சிகள், நம்பகத்தன்மை அல்லாத கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளும் அவ்வளவுதான். அவங்களெல்லாம் வந்து ஒரு நிலைத்தன்மை இல்லாத ஒரு கட்சிகள். நிலைத்தன்மை இல்லாத கட்சிகள் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு மாதிரி நிலைப்பாடு இருக்கணும். இப்போ டிஎம்கே கூட்டணியும் தொடருவோம், ஆனால் டிஎம்கே டிவிகே அப்படின்ற டிஎம்கேக்கு எதிராக இருந்த ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் சொல்றது ஒரு முரண்பாடா இல்லையாங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி கட்சிகளை ஆதரவை பெற்று விஜய் ரொம்ப நாள் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், இப்போ கூட ரொம்ப லேட் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம், அவர் ஒரே ஒரு இவர் தான், எம்எல்ஏ தான். ஏடிஎம்கே இன்னைக்கு கூட விஜய் நேரா போய் இவரெல்லாம் முதல்வரை சந்திச்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட இல்லத்துல போய் சந்திச்சு ஆதரவு கேட்கறது எந்த தப்பும் கிடையாது. அப்போ ஒட்டு மொத்தமா இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும் நான் நினைக்கிறேன். 5 வருஷம் நிம்மதியா ஆட்சி அமைக்க முடியும். ஏடிஎம்கேனுடைய அந்த கேடர் ஸ்ட்ரென்த் அங்க வரும். அவர்களுடைய நிர்வாக திறமை, அவர்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே வந்து தாவேகாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா இது எல்லாமே வந்து விஜய் கையில தான் இருக்கு. சோ ஒண்ணு இந்த மாதிரி சில்லற கட்சி, இன்னொன்னு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு வந்து இது இனவிட்டபிள். ஏடிஎம்கே உடைச்சாதான் முடியுங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஏன்னா இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அன்னையிலேருந்து பாக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுயநலவாதியாக, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய, தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவர் இருக்காரு. அவருடைய ஏதாவது ஒரு முடிவாவது வெற்றி பெற்று இருக்கிறதா அப்படின்னா கிடையவே கிடையாது. லாஸ்ட் 5.5 வருஷம் வச்சுங்க, அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னால அந்த ஜனவரியிலேருந்து 2026 மே வரைக்கும் அவர் எடுத்த ஏதாவது ஒரு முடிவாவது வெற்றிகரமா இருந்ததா? மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னாரு, நாமக்கல்ல நடக்கல. அதிமுக பாஜக கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த ஜென்மத்துக்கும் இல்லை அப்படின்னாரு, அதுவும் நடக்கல. நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னாரு, அதுவும் நடக்கல. இன்னும் நீங்க வந்து புரிஞ்சுக்கல, கள நிலவரத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, இந்த கட்சியில யாரு, எந்த இளைஞர்கள் சேர்வார்கள், எந்த புதிய உறுப்பினர்கள் சேர்வார்கள் நீங்க சொல்லுங்க. 2 கோடி உறுப்பினர்கள் உள்ள ஒரு கட்சிக்கு பிளஸ் பாஜக, தமாக அண்ட் பாமக இந்த கட்சிகளுடைய தொண்டர்கள் எல்லாம் சேர்த்து 2 கோடி 2.5 கோடி 3 கோடி பேர் இருக்கிற ஒரு இதுல 1 கோடிக்கு மேல நீங்க வாக்குகள் வாங்கிருக்கீங்க. வாக்குகளும் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த அதாவது கட்சி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டு இருக்கு. எல்லாரும் போயாச்சு அப்படிங்கும் போது நேச்சுரலி உங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இல்லை, ஒரு கவர்ச்சி இல்லை. கவர்ச்சி இல்லாத கட்சி, கவர்ச்சி இல்லாத தலைவர், எல்லோரும் அது செகண்ட் ரங்க் யாரு அப்படிங்கிறது தெரியாம இருக்கிற ஒரு கண்டிஷன்ல இன்னும் உங்களை நம்பி எங்களுடைய எதிர்காலத்தை பணயம் வைக்க வேண்டுமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இன்னைக்கு வந்து வேலுமணி ஆகட்டும், வேலுமணி தங்கமணி, இந்த சண்முகம், இவங்கெல்லாம் வந்து பெரிய தலைவர்கள். வாட் அபவுட் அதர்ஸ்? தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் பீப்புள். அவங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் வேணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? என்னுடைய எதிர்காலத்தை எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதனாலதான் இட் இஸ் இனவிட்டபிள் டு பிரேக். இன்கேஸ் அவர் பழனிசாமி ஒத்துக்கலன்னு சொன்னா, இட் இஸ் இனவிட்டபிள் டு பிரேக் ஏடிஎம்கே அண்ட் ஃபார்ம் அ செப்பரேட் குரூப் அண்ட் சப்சிக்வென்ட்லி மெர்ஜ் இட். ஆர் இது வந்து ஒரு புதிய அணி உருவாகி அதுக்கு ஒரு பெரிய ஒரு தலைப்பு கொடுத்து அங்க சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனா ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வந்தது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதான் இது காலத்தின் கட்டாயமா நான் பாக்குறேன். இது இல்லைன்னு சொன்னா அதிமுக இன்னும் கரைஞ்சே போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி தரப்புல விஜயை நம்ம வந்து தொடர்ச்சியா எதிர்த்து வந்தா தான் நம்மளுக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது அப்படின்னு பாக்குறாங்க. எப்படி கட்சிக்கு நல்லது அப்படிங்கிறது தெரியல. எல்லாம் கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு. எங்க அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கோ அந்த பக்கம் தான் மக்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னும் தொடர்ச்சியா அவரை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, இப்போ இருக்கிற இது 20% கூட 10% மாறுவதற்கான அபாயம் இருக்கு. அதை அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் நீங்க டிவிகேயோட சம்பந்தம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஜூன் மாசம் எப்படியும் உங்களுக்கு ஒரு 3 இடங்கள்ல
தேர்தல் நடக்கும். ராஜ்யசபாக்கு 3 பிளஸ் இவங்கள்ட்ட வந்து ஒரு 50 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 160 எம்எல்ஏக்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ 4 ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியும். அதுல கூட நம்ம வந்து லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க, ஏடிஎம் கேட்காங்க இல்லையா? கரெக்டு தானே? எப்படி வந்து பிரேமலதா வந்து டிஎம்கே கூட டீல் போட்டுட்டு தம்பிக்கு ஒரு ராஜ்யசபா பதவி வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி இது பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இது எதுக்குமே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் யுவர் பாஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்ட்டு அதிமுக தொண்டன் எடப்பாடி பழனிசாமியை இன்று கேட்கிறான். அதனால எடப்பாடி பழனிசாமி இது ஒத்துக்கலன்னு சொன்னா கட்சி கண்டிப்பாக பிளவுபடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார், அப்படி கட்சி பிளவுபட்டு ஒரு ஒரு ஃபேக்ஷன், அதாவது சிவி சண்முகம், வேலுமணி அவங்க இணைஞ்ச ஃபேக்ஷன் வந்து தாவேகாவை சப்போர்ட் பண்ணா அவங்க வந்து ஆட்சியில பங்கு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வை நாட்? ஆக்சுவலி இன் வே இட் இஸ் குட் ஆல்சோ. இந்த அப்போ என்ன ஆகும், இந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே கழட்டி விட்டுடுவாங்க. கழட்டி விடணும். அதாவது விஜய் வந்து ஒரு சாதுரியமான புத்திசாலித்தனமான அரசியல்வாதியாக இருந்தால் இதெல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இவங்களை மட்டும் வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு 2 போஸ்ட் இல்லைன்னா 3 போஸ்ட், ஏன்னா 36 பேர் வராங்க அப்படிங்கும்போது நேச்சுரலி ஒரு 2-3 போஸ்ட் கொடுக்கறது தப்பு கிடையாது. அதாவது 10 பேருக்கு ஒரு எம்எல்ஏ, 10 எம்எல்ஏக்கு ஒரு பதவி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அதுல உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த நிர்வாக அனுபவம், அரசியல் அனுபவம் இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுல வந்து செங்கோட்டையன் தான் விஜயை வந்து வழி நடத்துவார் அப்படின்னு நான் பாக்குறேன். அது வந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு மந்திரி பதவி கிடைச்சதுன்னு சொன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கை தான் அது. அப்படி கோரிக்கை வச்சா கூட ஒரு நியாயமான கோரிக்கை. அதை விட்டு நீங்க வெளியில இருந்து நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சி நித்தியகண்டம் பூர்ணாயுசாகத்தான் இருக்கும். நாளைக்கு ஒரு வேளை அது ஆதரவு வாபஸ் பெறப்பட்டு அது வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு, புதிய தேர்தல் போடலாம், நான் தேர்தலை சந்திக்கிறேன்ட்டு விஜய் இறங்கினார் சொன்னா எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததோ அதுதான் ஆகும். 1980 1977 எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறாரு. 1980 கருணாநிதியுடைய பேச்சை கேட்டு இந்திரா காந்தி அவருடைய கட்சியை அநியாயமாக கலைக்கிறார். எம்ஜிஆர் மக்கள்கிட்ட போறாரு, நான் என்ன தவறு செய்தேன்னு ஒரே கேள்விதான் கேட்கிறாரு. முடிஞ்சு போச்சு எலெக்ஷன். அதே தான் இவருக்கும் ஆகும். அதனால இந்த மாதிரி வெளியில இருந்து ஆதரவு தருவது அப்படிங்கிறது விஜயை இன்னும் வளர்த்து விடுறதுக்கான ஒரு சான்ஸ். அதனால உள்ளுக்குள்ள போய் அவங்களுடைய இதுல இருந்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பாராட்டுகளுக்கும் நீங்கள் பாத்திரமாவீர்கள், குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் பாத்திரமாவீர்கள். அது மட்டும் இல்லாம நல்ல பேச்சாளர்களாக இவங்க இருப்பாங்க அதிமுக தரப்புல இருந்து. அந்த சைட்ல தாவேகா வந்து எல்லாம் கத்துக்கிட்டீங்க, என்னதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச போறாங்க. செங்கோட்டையனை தவிர புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ அர்ஜுன் ஆகட்டும், அருள்ராஜ் ஆகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், யாரு பொது வெளியில வந்து பேசினாலும் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி வந்துடுறது. அந்த மாதிரி இவங்க பேச மாட்டாங்க, நெடுவு சுழியோட தான் பேசுவாங்க. சோ ஆட்சியை வெளியில் நின்று நியாயப்படுத்துவதற்கும் ரெப்ரசன்ட் பண்ணுவதற்கும், அதாவது ஒரு நல்ல ஒரு செய்தி தொடர்பாளராக அதிமுகவை விஜய் பயன்படுத்தி கொள்ளலாம். அது இன்னொரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் நான் பார்த்தேன். தேங்க்யூ. இப்போ பாஜக பக்கம் வருவோம். இப்போ அதிமுக வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆச்சுன்னா பாஜக எந்த சைடோட இருக்கும்? எடப்பாடி சைடோட தொடருமா, இல்லாட்டி சிவி சண்முகம், வேலுமணி சைடுக்கு போகுமா? ஸோ நேச்சுரலி அவங்க வந்து இதுக்கு முன்னாலேயே கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. பேசாம வேலுமணி இவங்களெல்லாம் பிரிச்சு விட்டு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி நடந்தது. ஸோ நேச்சுரலி எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு முன்னால பாரதிய ஜனதா கட்சி சொன்ன எவ்வளவோ கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சசிகலாவை கூப்பிட்டுங்கன்னு சொன்னாரு, தினகரனை உள்ள வச்சுக்கங்கன்னு சொன்னாரு, வேண்டாம் சொன்னாரு. ஓபிஎஸ் நீங்க விரட்டி விட்டுட்டீங்க, அவர் திருப்பியும் கூப்பிட்டுங்கன்னு சொன்னாரு, அதுக்கும் வேண்டாம் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, தொகுதி பங்கீடுலையும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவையில்லாத கஷ்டமான தொகுதிகள்லாம் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது வேற மத்திய பாஜகவுக்கு சப்சிக்வெண்ட்லி தான் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது அந்த மத்திய பாஜக எடப்பாடி பழனிசாமியை நம்புமா அல்லது வேலுமணி சிவி சண்முகத்தை நம்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். சிவி சண்முகம் கூட வந்து அந்த காலத்துல சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு, இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட போனதுனால தான் நம்மளுக்கு இதாச்சு, சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைக்கல. செங்கோட்டையனே அதே தான் சொன்னாரு, நிறைய பேர் அதை சொன்னாங்க. ஆனா சப்சிக்வெண்ட்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாஜக கூட கூட்டணி இருந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னுட்டு. பட் இந்த மெயின் டைம் விஜயனுடைய எழுச்சி வந்தது,
அது ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. கடைசியில அந்த விசில் ஊதி சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பெரிய அளவுல வெற்றி பெற்றா இதை யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அதுக்காக அந்த முயற்சி தவறு அப்படின்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். நானே சொல்றேன், அந்த காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை சந்திப்பது, கூட்டணி வைப்பதுதான் இந்த 2 கட்சிகளுக்கும் நல்லது நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. ஆனா சப்சிக்வெண்ட்லி அது வந்து டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து மற்ற காரணங்கள் இருக்கு. அதாவது இதுல சொல்லுவாங்க இல்லையா, ஃபார் ஃபார் ரீசன்ஸ் பியாண்ட் த பாரோவர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. கடன் கொடுக்கும்போது ஃபார் ரீசன்ஸ் பியாண்ட் பாரோவர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று உண்டு. என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து சொன்னா நீங்க என்ன பிளேம் பண்ணலாம். என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல விஜய். இந்த மாதிரி விஜய் ஒரு எழுச்சி வருமா அப்படின்ட்டு மற்ற எல்லாமே நார்மலா இருந்துன்னு சொன்னா இவங்க 2 பேரும் கண்டிப்பா வெற்றி பெற்று இருக்க முடியும். ஆனா மற்ற எல்லாமே சரியா இருக்கல. விஜய் எழுச்சி வந்ததுனால இவங்க வந்து தோத்துட்டாங்கிறது உண்மை. சோ பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போ இந்த கூட்டணியில இருக்கணுமா? அதாவது ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேனுடைய அந்த கூட்டணியில இருக்கணுமா? தேசிய ஜனதா கூட்டணியில தமிழ்நாட்டுல அதிமுக தான் லீடர். ஆனா அந்த அமைப்பை இன்னும் தொடர வேண்டுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு முச்சந்தில வந்திருக்கு. அது உண்மைதான். இந்த முச்சந்திலேருந்து எந்த ரூட்ல போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ஒட்டு மொத்தமா தேஞ்சு போச்சு. லெஸ் தேன் 3% ஓட் ஷேரு, ஒரே ஒரு எம்எல்ஏ. இதை வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற அந்த பழைய பெரும் பெருச்சாளிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அண்ணாமலையே நீங்க கீழே இப்ப இறக்கினீங்கன்னாலும் கூட, அந்த லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொன்னேன், உடனே வந்து நயினார் நாகேந்திரன் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர்களை கேவலப்படுத்தாது. ஒருவேளை நாளைக்கு சூழ்நிலை மாறி அண்ணாமலை உள்ளே வந்தாலும் கூட 2029 எலெக்ஷனுக்கு தான் வருமே தவிர அதுக்கு முன்னால வரப்போறது இல்லை. அதனால இன்னைக்கு இருக்கிற லெவல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே கூட போகணுமா, பழனிசாமி குரூப் கூட போகணுமா, அல்லது வேலுமணி குரூப் கூட போகணுமா அப்படின்னு கேட்கறத இரலவென்ட் நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம அண்ணாமலை விஷயத்துக்கு வருவோம். ஸோ அண்ணாமலை வந்து இப்ப தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்த உடனேயே அவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து விலகி இருந்து அமெரிக்காவில் வந்து டூர் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்து வெளிப்படையா பேசுறாரு. அவர் வந்து காங்கிரஸ வந்து ஒரு பச்சோந்தி அப்படின்னு சொல்லி நம்ம அவர் பேசுறத கேட்கிறோம். தஸ்வி தரூரும் இருக்காரு, தேஜஸ்வி அவர்களும் கூட இருக்காங்க ஸ்டான்ஃபோர்ட்ல. அமெரிக்கால அவர் பல விதமான நிகழ்ச்சிகள்ல இப்ப கலந்துட்டு இருக்காரு. அவர் ஏன் வந்து தமிழக அரசியல்ல இருந்து விலகி இருக்கணும்? அவர் வந்து தாவேக்காவை பத்தி இன்னும் ஒரு விதமான விமர்சனத்தை வைக்கலையே. நம்ம என்ன எப்படி பார்க்கலாம் அதை? இல்ல இப்போதான் இன்னைக்குதான் ஐ திங்க் அண்ணாமலை ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்தேன். கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்கிறது. ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவர் விஜய வரவேற்று முதல்ல ஒரு ட்வீட் போட்டாரு. நான் சொல்றது வந்து ஒரு ஆமா. அதுக்கப்புறம் பச்சோந்தி அப்படின்னு சொன்னாரு. காங்கிரஸ் வந்து ஒரு பச்சோந்தி அப்படின்னு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு தெரியுமா, பேபிங்கிறவர் வந்து எம்ஏ பேபி அப்படிங்கிறவர் வந்து சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர். அவர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வர முயற்சிக்கிறது, அதனாலதான் நாங்க வந்து இதுக்கு விஜய்க்கு இது போட்டோம், ஆதரவு கொடுக்குறோம், அதிமுக மூலமாக வருகிறது அப்படின்னா. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு கூட தமிழ்நாட்டுல தலைவர்கள் இல்லை, பாஜக தலைவர்கள் இல்லை. எல்லாத்துக்குமே அண்ணாமலை தான் தெரிவிக்கணுமா? நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சா என்ன ப்ராப்ளம் இருக்கு? கடைசியில என்டிடிவில ஒரு ப்ரோக்ராம்ல தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அதுல வந்து அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து யாருமே மறுப்பு தெரிவிச்சதாகவே தெரியல. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு அவதூறு சொல்கிறது கம்யூனிஸ்ட். அதுக்கு யாரு மறுப்பு தெரிவிக்க வேண்டும்? பாரதிய ஜனதா கட்சி மாநில யூனிட். ஆனா அவங்க கூட இதை பத்தி கவலையப்படலைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டோட்டலி டிஸ்பங்க்ஷனல் லெவலுக்கு போயிட்டு இருக்கா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல? எஸ், அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட் அது ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், அதாவது இந்த மண்டல் லெவல்ல பூத் லெவல் ஒர்க்கர்ஸ்ல இருந்து மண்டல் தலைவர், டிஸ்ட்ரிக்ட் தலைவர், அந்த மாதிரி அந்த பல்வேறு அணிகள், இது எல்லாரையும் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம், ஆல்மோஸ்ட் 75% அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மதுரையிலையும் நெல்லையிலையும் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது போன வருஷம். எவ்வளவு பெரிய ஆரவாரம் இருந்தது அப்படின்ட்டு அண்ணாமலையை பத்தி பேசும்போது
அண்ணாமலை ஸ்டேஜில் வரும்போது, அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்த போது, வரவேற்பு கொடுத்த போது, அப்புறம் அவர் பேசின போது, இதை வந்து மதுரையில இவரும் மதுரையில பிரைம் மினிஸ்டரும் பார்த்தாரு, நெல்லையில அமித்ஷாவையும் பார்த்தாரு. ஸோ அந்த அடிப்படை கட்டமைப்புல ஒன்றும் பெரிய சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த டாப் லெவல்ல இருக்கிற ஒரு சிலரை வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் டீஆக்டிவேட் பண்ணிட்டா பரவாயில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அண்ணாமலை களத்துல இறங்குறதுக்கான சூழ்நிலை இன்னும் வரலை அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. அது வரைக்கும் அண்ணாமலை அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா சார்? அண்ணாமலையை வேறு விதங்கள்ல பயன்படுத்திக்குவாங்க. எப்படி வந்து அவரு, அதாவது வெளியுறவுத்துறையிலையோ இல்லைன்னா உளவு பார்க்கறது சமாச்சாரங்கள்லையோ பல வேலைகள்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது கூட நீங்க பார்த்துருக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியில ஸ்மிருதி இரானியை பார்த்தோம் ரொம்ப நாளைக்கு பிறகு. ஞாபகம் இருக்கு. 2024 அவங்க தோத்து போனதுக்கு அப்புறமா எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா சைலண்டா பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம். எக்கச்சக்கமா ஒரு அரசியல் கட்சி 24/7 அரசியல் பண்ற ஒரு கட்சி நிறைய வேலை வச்சுட்டு இருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அண்ணாமலைக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த வேஸ்டா காலியா ஒன்றும் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவரும் டெலிவர் பண்ணக்கூடிய ஆளு தான். நார்மலி என்ன அப்படின்னா கோ டு மேன், அதாவது மத்திய பாஜகவினுடைய கோ டு மேனாக தான் அவர் இருப்பாரு. இந்த ஆளை போட்டேன்னா அந்த வேலையை பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதானே தவிர இன்னைக்கு தமிழ்நாடு லெவல்ல அண்ணாமலையை உடனே எடுத்துட்டு வர்றதுக்கு ஈவன் அண்ணாமலை ஆதரவாளர்களை கூட சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்போ இந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் ஓஞ்சு அவங்களுடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு, கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே டெசிஷன் எடுப்பாங்க. இதுக்கு மேல நம்ம ஆக்டிவா இருக்கணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் பத்தி. அதுக்கு பிறகு சிச்சுவேஷனும் வேற மாதிரி ஆகும். இப்போ விஜய் வந்து இந்த வாக்கெடுப்புல ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர் ஜெயிச்சிடுவாரு. ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆயிடும். ஏடிஎம்கே ஒரிஜினல் ஏடிஎம்கே எது, எப்படி சிவசேனா வந்து ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா தான் ஒரிஜினல் சிவசேனான்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சோ, அதே மாதிரி இங்க ஒரிஜினல் ஏடிஎம்கே எது அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அரசியல் நிலவரம் மாறும் பொழுது 2027 எண்டுல, அது வரைக்கும் அண்ணாமலைக்கு இங்க தமிழ்நாட்டுல வேலையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, அப்போ வந்து அண்ணாமலை வந்து தேசிய அரசியலுக்கு போலாம் அப்படின்னு வந்து இப்போ ஒரு செய்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவுது. அதாவது அவர் வந்து உள்துறை இதுல வந்து ஒரு இணை அமைச்சரா சேரக்கூடும். சிபிஐ வந்து அவர் கீழே வந்ததுன்னா அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து திருப்பி எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து எந்த வேலைக்கு ஃபிட்டு, அவர்கிட்ட எந்த வேலையை கொடுக்கலாம். அவர் ஒரு போலீஸ்காரரு, உளவு பார்க்குற ஆளு. ஆர்.என். ரவி எல்லாம் வந்து உளவுத்துறையில இருந்தார், ரொம்ப பிரமாதமா வேலை பண்ணாருன்னு கேள்விப்பட்டோம் அஜித் தோவல் கீழே. அதே மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி ஒரு துறை கொடுக்கலாம். நான் சொல்றது அதே தான். கிட்டத்தட்ட உள்துறையில வந்து நீங்க கத்துக்கிற மாதிரி வேற எங்கேயுமே கத்துக்க முடியாது. உள்துறையை எல்லாருமே ரொம்ப பிரமாதமா ஹேண்டில் பண்ண முடியாது. அது உள்துறையில வந்து சங்கர்ராவ் சவான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, இவர் இருந்தாரு, சரத்பவார் இருந்தாரு, இவர் இருந்தாரு, சுஷில்குமார் ஷிண்டே அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். அவரெல்லாம் வந்து அந்த துறையில இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லாதவர் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு நல்ல யூபிஏ கவர்மெண்ட்ல சிவராஜ் பாட்டீல் அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு 6 முறை அவருடைய கோட் சூட்டை மாத்திட்டு வருவாரே தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாது, என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது. அந்த மாதிரியான எம்பிக்களும் நம்ம உள்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அமித்ஷாவும் இருக்கிறார். அமித்ஷா இன்னைக்கு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படுறது அப்படின்னு நீங்க பாருங்க. உள்துறையில கத்துக்கிறது ஏகப்பட்டது இருக்கு. அதே மாதிரிதான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலையும் கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. மற்ற துறைகள் எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, நீங்க வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணின்னு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா கத்துக்கணும்னு சொன்னோம்னா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் இதுதான் மோஸ்ட்லி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உள்துறைக்கு வந்து இந்த கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஹோம் மினிஸ்டரா இவரை போட்டாங்க, ராஜ்நாத் சிங்கை போட்டாங்க 5 வருஷம். அதுக்கப்புறமா குஜராத்ல இருந்து அமித்ஷாவை சொல்லி 2019 பாராளுமன்ற தேர்தலை போட்டி போட்டு வெற்றி பெற்று உடனே அவர் வந்து உள்துறை அமைச்சரா மாறுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மாறவே இல்லை. 10 வருஷம் உள்துறை அமைச்சர் தான்.
10 வருஷம் உள்துறை அமைச்சராக அமித்ஷா, அதே 10 வருஷம் உள்துறை அமைச்சராக சரத்பவார், 2 பேருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு சரத்பவார் இருக்கும்போது உள்துறையில என்னென்னலாம் வேலை பண்ணிட்டு இருந்திருக்கணும், ஒண்ணுமே நடக்கல. அதே மாதிரி இவரும் இருந்தாரு, சிதம்பரமும் இருந்தாரு, ஓரளவுக்கு ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் மற்ற மாநிலங்களை வந்து இது பண்ண முடியல, கோஆர்டினேட் பண்ண முடியல. ஏன் மம்தா பானர்ஜியே வந்து அவருக்கு வந்து ஒத்துழைக்கல. அந்த என்சிடிசின்னு சொல்லிட்டு, அதாவது ஆன்டி டெரர் நெட்வொர்க்கை வந்து இன்டிகிரேட் பண்றதுக்கு, ஆல் இண்டியா லெவல்ல இன்டிகிரேட் பண்றதுக்கு அவரால் முடியல, தோத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா அமித்ஷா வந்துதான் அது நடந்தது. அது மாதிரி உள்துறை அமைச்சகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு வேண்டியது உள்துறை அமைச்சகம் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ கேசஸ், ஏன் ஒய் நாட் ஐஎன்பி, இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஏன் இருக்கக்கூடாது? நிறைய போலி செய்திகள், ட்விஸ்டட் ட்ரூத் வருது, ஃபேக் நியூஸ் வருது, எவ்வளவு பேர் வந்து பொய் பொய் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாமே, ஆன்டி கன்வர்ஷன் பண்ணலாமே. கன்வர்ஷன் எக்கச்சக்கமா லெஃப்ட் ரைட் நடந்துகிட்டு இருக்குது. மேற்கு வங்காளத்துல வந்து முஸ்லிம்கள், தமிழ்நாட்டுல வந்து கிறிஸ்தவர்கள், எக்கச்சக்கமா நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணலாமே. சோ மெனி திங்ஸ் ஆர் தேர் டு லேர்ன். அங்கதான் வந்து இவருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன் ஆல் ப்ராபபிலிட்டி அவர் அமெரிக்காலேருந்து திரும்பி வந்த உடனே டெல்லிக்கு கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் நம்ம பேசின மாதிரி ப்ராபபிளி ராஜ்யசபாவுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். தாவேகா கட்சியோட திமுக கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா திமுகவிலே இருக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இப்போ ஃப்ளோர்ல வந்து அவங்களோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும்? டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கிற போது, தாவேகா ஆளும் கட்சியா இருக்கிற போது, அவங்க எதிர்கட்சியோட பேசுவாங்களா, ஆளும் கட்சியோட பேசுவாங்களா அப்படின்னு வந்து ஒரு குழப்பம் வருது. அது நீங்க எப்படி என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? விசிகே வந்து ஆட்சியில பங்கு பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, விசிகே அண்டு கம்யூனிஸ்ட் ஐயுஎம்எல்க்கு வேணா ஒரு ஆசை இருக்கும். ஐயுஎம்எல் 2 பேர் இருக்காங்க. ஐயுஎம்எல்க்கு ஒரு ஆசை இருக்கு. பட் கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஆட்சியில் இருக்கணுங்கிறது ஆசை இல்லாம இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்தா நல்லது அப்படின்னு அவங்க பார்த்தாங்க. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவர் 2 பேர் தான். மோரோவர் ரிமோட் வந்து அவர் கையில இல்லை. ரிமோட் வந்து முக ஸ்டாலின் கையில இருக்குங்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். இனால் ப்ராபபிலிட்டி இவங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஆனா வெளியில் இருந்து நாங்கள் ஆதரவு தருகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போறாங்க. இதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. வாக்கெடுப்புல ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க இப்போவே வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, ஏடிஎம்கே காரங்களும் இப்போ எப்படியும் இந்த ஏடிஎம்கே ஸ்பிரிண்டர் குரூப்பும் எப்படி அவங்க உள்ள போறாங்க. அதனால எப்படி பாத்தீங்கன்னு சொன்னாலும் இந்த ட்ரிப்பை அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த விஜயனுடைய ஆட்சி வர்சஸ் மத்திய அரசு கூட அவங்க எப்படி இணக்கமா இருக்கிறாங்க போறாங்க. 1. 2வது தமிழ் தாய் வாழ்த்து மாதிரியா தேவையில்லாத சமாச்சாரங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா அவங்க வந்து கைட்லைன்ஸ் போட்டிருந்தாங்க. வந்தே மாதரம், அதுக்கப்புறமா தேசிய கீதம், அதுக்கப்புறமா தான் தமிழ் தாய் வாழ்த்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்தியர். வந்தே மாதரம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டினுடைய கீதம். அது சுதந்திரத்திற்கு முன்னாலேயே வந்து பாடப்பட்டது. அதை பாடணும். அதுக்கு 150 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா தேசிய கீதம். ஏன்னா ஆளுநர் வரும்போதே தேசிய கீதம் தான் பாடணும், போகும்போதும் தேசிய கீதம் பாடணும். அதுக்கப்புறமா தான் தமிழ் தாய் வாழ்த்து. நீங்க நான் தமிழன் ஃபர்ஸ்ட், தமிழ் எனக்கு, அதுக்கப்புறமா தான் நான் இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனா முக ஸ்டாலினுடைய கடைசி நிகழ்ச்சியில கூட இப்படிதான் இருந்தது. வந்தே மாதரம், நேஷனல் தேசிய கீதம் அண்ட் தமிழ் தாய் வாழ்த்து இப்பவும் அப்படிதான் இருந்தது. அது உடனே ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, நாங்க இதை மாத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு மாத்துவீங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஆளுநர் வரும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது, முதல்ல தேசிய கீதம் தான் பாடணும்னு அவர் சொன்னா வெளிநடப்பு பண்ணுவாரு. எப்படி ஆர்.என். ரவிக்கும் முக ஸ்டாலினுக்கும் பிரச்சனை ஆச்சோ அதே பிரச்சனையே நம்ம பண்ணணுமா அப்படின்ட்டு விஜய் யோசிப்பார். இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால். இதை எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்ணுவார்னுட்டு விஜயை கலந்து ஆலோசிக்காமல் ஆதவ அர்ஜுனா வளரிட்டாரா அப்படிங்கிறது எனக்கு எழுதியிருக்கு. அப்கோர்ஸ் ஒரு அறிக்கையே கொடுத்திருக்கிறாரு அவரு. அதனால ப்ராபபிளி விஜய்க்கு தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கணும். அப்படின்னா இந்த விஷயத்திலையும் விஜய் டிஎம்கே மாதிரியே ஒரு ஆன்டி சென்டர், ஆன்டி நேஷனல் ஸ்டாண்ட் எடுப்பாரா? ஆன்டி நேஷனல் தான் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து தேசிய கீதம் பாட மாட்டேன்,
இது வந்தே மாதரம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஆன்டி நேஷனல். ஏன்னா அது ஒரு மரபு, எஸ்டாப்ளிஷ் பண்ணின மரபு. அதாவது அறிமுகம் செய்யப்பட்ட அந்த மரபை நீங்க பண்ணணும். அந்த மரபை நான் பண்ண மாட்டேன், மீறுவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்காக உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆளுநர் வருவாரு, பாப்பாரு, கோவச்சுக்கிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஒன்றும் நடக்க போறதில்ல. ஆளுநர் இல்லாமையே கூட சட்டசபை நடந்திருக்கு. ஆந்திர பிரதேசத்துல, சாரி தெலுங்கானால ஆளுநர் இல்லாமையே கூட சட்டசபையெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன். பட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சமாச்சாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிர்வாகம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஸ்மால் இஷ்யூஸ் எல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கினா நிர்வாகத்தை நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. இதுக்கு விஜய் தான் ஒரு சரியான வழிகாட்டியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஆளுநரோட அவங்க பதவி ஏற்புக்கோ அந்த வந்து ஆளுநர் வந்து அதை ஒப்புதல் தெரிவிக்கிறதுக்கோ ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சமயத்துல வந்து திமுக கூட்டணி கட்சிகளும் திமுகவும் ஆளுநருக்கு எதிர்க்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. ஆனா தாவேகாவோ இல்லாட்டி விஜயோ இல்லாட்டி ஆதவ் அர்ஜுனாவோ ஆளுநருக்கு எதிர்க்க ஒண்ணுமே இது வரைக்கும் கொடுக்கல. சோ இப்ப ஆளுநருக்கும் விஜய்க்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறதுனால பாருங்க, டிஎம்கே வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி. அவங்களுக்கு எதை பத்தி கவலை கிடையாது. அவங்க வந்து அவங்களுடைய கேடரை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். திராவிடம் அப்படிம்பா, மும்மொழி கொள்கை அப்படிம்பாங்க, ஹிந்தி திணிப்பு அப்படிம்பாங்க, இதெல்லாம் பண்ணணும். விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு அந்த அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த பேகேஜ் எல்லாம், அந்த பாஸ்ட் பேகேஜ் அப்படிம்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிளீன் ஸ்லேட், லெட் அஸ் ஸ்டார்ட் ஆன பாசிட்டிவ் நோட் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு நான் அவர் போயிட்டு முன்னாள் முதல்வரை பார்த்துட்டு வந்தார் இல்லையா, அதை கூட நான் அப்படிதான் பாக்குறேன். ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் ஆன் கிளீன் ஸ்லேட், ரொம்ப நல்ல எல்லாருடைய ஆசையும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோன்றது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆளுநர் கூடயும் மத்திய அரசு கூடயும் ரொம்ப இணக்கமாக, ரொம்ப ஓவரா அதுக்காக போய் நமஸ்காரம் பண்ற மாதிரி எல்லாம் அப்படின்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மத்திய அரசும் எதிர்பார்க்கிறது. அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நேயர்களே, உங்க கருத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து மேலும் ஆதரவு தருங்க. உங்களுடைய திறந்த மனப்பான்மையோடு நீங்க கமெண்ட் எழுத நாங்க விரும்பி படிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.